1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது தன்னை விட உயரமான பலம் வாய்ந்த போர் ஆயுதங்களை வைத்திருந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்கிட்ட இருக்கிற பலமும் போராயுதமும் எதுவும் என்கிட்ட இல்லை. ஆனால் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு எதிராய் வருகிறேன் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, எளிமையான கூழாங்கற்களை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த அந்த கோலியாத் யார்? ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று நினைக்கிற பயங்கரமான அடிமைத்தனமா, பாவமா, சாபமா, நோயா, பற்றாக்குறையா, கடனா, உறவுகளில் ஏற்பட்டிருக்கிற விரிசல்களா, இவை எதுவாயிருந்தாலும் பார்ப்பதற்கு பயத்தை கொடுத்தாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வெற்றி உண்டு. அந்த நாமத்தை விசுவாசியுங்கள், வாயில் அறிக்கையிடுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கோலியாத் அங்கே இருக்க மாட்டான். அவன் வீழ்ந்து விடுவான், தோற்று விடுவான். நீங்கள் வெற்றியை பார்ப்பீர்கள். இது உங்கள் வெற்றியின் நாள்.